லட்சிய திமுகவின் பொதுக்குழு தீர்மானங்கள் 15ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இறைவன் அருளால் அக்டோபர் 3ஆம் தேதி இன்று லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூடி கீழ்கண்ட தீர்மானங்களை நிறைவேற்றுகிறது. தீர்மானம் 1. மக்களின் அன்றாட வாழ்வாதாரமாக விளங்கும் பெட்ரோல் டீசல் அடிக்கடி விலை உயர்வால் மக்கள் பெரும் அவதிப்படும் நிலையிலிருந்து மாற மத்திய அரசு ஒரு புதிய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதன் மூலம் மற்ற அத்தியாவசியமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். தீர்மானம் 2. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் தமிழக மாநில அரசு நிறைவேற்றியிருக்கும் தீர்மானத்தின்படியும் பரிந்துரையின்படியும் முன்னாள் பிரதமர் மறைந்துவிட்ட ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை வழக்கில் பல ஆண்டுகளாக தண்டனை பெற்று வரும் 7 பேரையும் மேதகு தமிழக ஆளுநர் அவர்கள் மேலும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. கடலுக்கு செல்லும் மீனவர்களின் கண்ணீரை துடைக்கும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் காலம் தாழ்த்தாமல் மானிய தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். மீனவர்களுக்கென்று சலுகை விலையில் டீசல் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் அண்டை மாநிலம் மற்றும் அண்டை நாடுகளுக்குள் வழி தவறி சென்று விடும்போது அவர்கள் உயிருக்கும் உடைமைக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் நல்லெண்ண அடிப்படையில் அவரவர் தாய்மண்ணான இந்தியாவுக்குள் அங்கம் வகிக்கும் தமிழகத்துக்குள் இந்தியனாக திருப்பி அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயிகளும் விவசாயமும் பயன்படும் வகையில் மத்திய அரசு மாநில அரசு விவசாயிகளின் பயிர் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். விதைகளை மேலும் மானிய விலையில் வழங்கி இந்தியாவின் அனைத்து பகுதி விவசாயிகளும் பயன்பெற உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும். தமிழகத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று பலமுறை நீதிமன்றம் தலையிட்டு தலையாய தீர்ப்பு வழங்கியும் கூட தமிழக அரசு உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் காலந்தாழ்த்தி கொண்டு வருகிறது. இதன் மூலம் தனிப்பட்ட அதிகாரிகள் மட்டும்தான் தனி ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்து மக்களோ தத்தளித்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதிகாரத்தில் உள்ள ஆட்சி உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கோரிக்கை வைக்கின்றது. தலையும் பூவும் சேர்ந்தால் மட்டும்தான் நாணயம் கூட செல்லும். தலைமை சரியாக இருந்தால்தான் எந்த கட்சியும் கூட வெல்லும். கட்சி தலைமை சரியில்லாததால் கட்டுக்கோப்பான கட்சிகள் கூட இன்றைக்கு கரைந்து கொண்டிருக்கின்றன, கவிழ்ந்து கொண்டிருக்கின்றன, கதி கலங்கி கொண்டிருக்கின்றன. கட்டெரும்பும் ஊற ஊற கற்பாரையும் தேர்ந்துவிடும். நாம் காலூன்றி மேலே ஏற ஏற பலரது கனவும் சாய்ந்துவிடும். அடுத்தவரை வீழ்த்துவது மட்டுமே நமது நோக்கம் அல்ல. நாம் எப்படி வாழ்வது என்பதே நமது லட்சியமாக இருக்க வேண்டும். கட்சிக்கு புது வடிவம், கட்சியின் புதிய உறுப்பினர் படிவம், புதிய பாதை, புதிய பயணம், புதிய சிந்தனை, புதிய லட்சியம், புதிய அமைப்பு என்று பொலிவோடு நடைபோட வேண்டும். நம் பலம் என்ன என்பதை நாமே எடைபோட வேண்டும். வினாக்களுக்கு காண்போம் விடை, கணாக்களோடு திரட்டுவோம் படை. அனைத்து மாநகரங்களிலும் நகரங்களிலும் ஒன்றியங்களிலும் கிராமப்புறங்களிலும் கிளைகளை உருவாக்க வேண்டும். ஆம், தலைகளை இணைப்போம், கிளைகளை படைப்போம், மரம் போல் செடிப்போம், உரம் போட்டு வளர்ப்போம், உறுதி கொண்டு நிற்போம், உறுப்பினர்களை சேர்ப்போம் என்று கிளைக்கழகங்களை உருவாக்க வேண்டும். நட்டது முளைக்கும் என்போம், நல்லது ஜெயிக்கும் என்போம், நம்பிக்கையே நாம் என்போம், நாளை நமதென்போம். ஆணித்தரமாய் அநியாயத்தையும் அதர்மத்தையும் எதிர்ப்போம். ஆன்மீகத்தின் துணை கொண்டு அரசியலில் பயணிப்போம். நம்மை நம்பி வருவோரோடு வைப்போம் கூட்டணி. நம்பாதவர்களுக்கு நாம் வேற்று அணி, வேட்டு வைத்து விடும் வேட்டு அணி. விவேகத்தோடு உருவாக்குவோம் மாற்று அணி. சமரச சமாதான மார்க்கம் சமுதாயத்தில் ஏற்படுத்துவோம் புதிய மாற்றம். காரணம், நாட்டில் எங்கு பார்த்தாலும் தடுமாற்றம். நம்பி மோசம் போன மக்களுக்கோ ஏமாற்றம். அடுத்த ஆண்டு வருகிறது நாடாளுமன்ற தேர்தல். நம் அடுத்த கட்ட உழைப்பால் ஏற்படுத்துவோம் மாறுதல். தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் பிள்ளையையும் கூட தோடனை போல நடத்த வேண்டும் என்று தமிழ் சமுதாயம் கூறுகிறது. என்னுடைய ரசிகரே, என் தொண்டனே, என் துணைவனே, என் நண்பனே, தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டாய், தோடனாய் நீ உயர்ந்து விட்டாய், துணைக்கென்று வந்து விட்டாய், தூணாய் வந்து நின்று விட்டாய். ஒரு இளைஞர் படையை திரட்டுவேன். ஒரு புதிய லட்சியத்தோடு நான்
சீடர்களை என்னுடைய சித்தாந்தம் தெரிந்தவர்கள், இவர்கள் என்னுடைய சீடர்கள் என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய சித்தாந்தம் தெரிந்தவர்கள். இவர்களை என்னுடைய மாணாக்கர்கள் என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய மனம் புரிந்தவர்கள். இவர்களை நான் தொண்டனாக நடத்தவில்லை, என்னுடைய துணைவனாக நடத்துகின்றேன். நான் இவர்களை நண்பனாக அழைக்கின்றேன். இன்னைக்கு ஒரு புதிய உறுப்பினர் படி உங்களோட வித்தியாசமா இந்த கட்சியில் இருப்பான், அந்த கட்சியில் இருப்பான், அந்த கட்சியில் இருப்பான், இந்த கட்சியில் இருப்பான். ஆனா எங்களுடைய உறுப்பினர் படிவத்தில் பல ஆண்டு அரசியல்ல 1984ஆம் ஆண்டிலிருந்து அரசியலில் அனுபவம் பெற்ற காரணத்தால் பெரிய பெரிய கட்சியில அந்த உறுப்பினர்கள் சேர்ப்பாங்க. எந்த தொண்டனும் உறுப்பினர் அட்டையே போவாது. ஏன்னா கிளை கழகத்தில் இவங்களே கையில் வச்சுக்கிட்டு இவங்க ஜெயிக்கிறதுக்காக இந்த கட்சியில உறுப்பினர் இருப்பான், வேற கட்சியில் உறுப்பினர் இருப்பான். நான் அப்படி உறுப்பினர் சேர்க்கவே இல்லை. ஒரு ஊருக்கு லட்சக்கணக்கில் சேர்க்கணும், லட்சியம் உள்ளவர்களை சேர்ப்பேன். எப்படின்னு கேட்டா ஆதார் எண் வேணும், இப்படிதான் உருவாக்கியிருக்கேன். பெயர், ஆதார் எண், வாக்காளர் எண், இப்படி வார்டு இந்த எண், வாட்ஸ்அப்பு, பிளட் குரூப்பு, தொழில், கைபேசி எண் எல்லாத்தையும் வச்சு ஒரு உறுப்பினர் படிவத்தில் 21 உறுப்பினர்கள் கொண்ட உறுப்பினர்களை, ஒரு கிளை கழகத்தை 21 உறுப்பினர்கள், ஒரு உறுப்பினருக்கு 5 ரூபாய் என்று தான் இந்த உறுப்பினர் படிவத்தில் உறுப்பினர்கள் சேர்க்க சொல்றேன். அத்தனை கிளைகளை உருவாக்கி இப்போ போடுறது எல்லாமே தற்காலிக பொறுப்பாளர்கள் தான். இதை உருவாக்கி நான் எங்க பையன்கிட்ட சொல்லிட்டேன், கையேந்தி பவன் நடத்தினா கூட பரவாயில்ல, யார்ட்டையும் கையேந்தி நிற்காம சொந்த காலில் நிற்கணும். பொட்டிக்கடை நடத்தினா கூட யார்கிட்டையும் கை கட்டி நடக்காம நம்ம புத்தியை பயன்படுத்தி சொந்தமா நிற்கணும். அவங்களுக்கு சொல்றேன், உனக்கு தெரியும் என்னை பத்தி, உனக்கு தெரியும் என்னை பத்தி. நான் ஒரு தீப்பொட்டி, ஆனால் இந்த பொட்டிக்குள்ளே நீதானே அத்தனை தீக்குச்சி. நான் உன்னை உரசி காட்டினால் போரும், அங்கெங்கும் நம்முடைய உணர்வு பற்றி எரியும். என்னுடைய கடந்த கால வாழ்க்கை உங்களுக்கு புரியும். நான் போன தேர்தல்கள்லாம் களம் பூகல. நான் போனா ஆட்சியை பிடிக்கிறதுங்க நோக்கம் இல்லை, ஆட்சியில் இருக்கிறவங்களை புட்டின்னு பிடிக்கிறதாங்க நோக்கம். டி ராஜேந்தரால தாக்கு பிடிக்க முடியும், டி ராஜேந்தரால மைக்கு பிடிக்க முடியும். இங்க இத்தனை மைக்கு ஒளி பெருக்கே இல்லை, இருந்தாலும் பேசுற ஒளியை பெருக்கி. இன்னொன்று, 23 வயசுல சினிமாவில் நுழைஞ்சேன், இன்னைக்கு 63வது வயசுல அடி எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கும் வயசு ஆனதா நினைக்கல, அன்னைக்கு ஒரு தலை ராகத்தில் 23. இன்னைக்கும் வயது என்பதெல்லாம் ஒரு கணக்கு எண் தான். எண்ணத்தால இளமையா இருக்கிறேன். அந்த இளமைக்கு காரணம் இன்னைக்கு செக்க சிவந்த வானம் சிறகடித்து பாடுவோம் நாங்கள் கானம். இந்த படை, இந்த இளைஞர் படை, இந்த படை இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்வோம். அந்த பயணத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த இவ்வளவு சிரமத்தையும் மீறி இந்த எங்களுடைய பொதுக்குழுவை என்னுடைய பிறந்த நாளையும் மீறி நான் கூட்டி இந்த பொதுக்குழுவுக்கு வந்து எங்களை சிறப்பித்த அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய PRO குழுவை சார்ந்தவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.